ஹாய் கைஸ், வந்துட்டீங்களா? நீங்க இந்த கதையை கேட்டா விடவே மாட்டீங்க. இந்த கதையில ஒரு ஹீரோ இருக்கான். அவன் ஒரு கடவுள், பட் அது அவனுக்கே தெரியாது. இது ஒரு மேய்ச்சல் கடவுளோட கதை. கிட்டத்தட்ட நம்ம மாயக்கண்ணனோட கதை மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது நம்ம எஸ்கே வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் கீர்த்தி. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு கியூட்டான குட்டி பேபி பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தாண்டி கரைக்கு வந்து சேர கட் பண்ணா அந்த குட்டி பேபியை சுத்தி 4-5 பயங்கர டெரரான தாத்தா மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஷாக்னா, அவங்க இருக்கிறது கிரேட் வேஸ்ட்லேண்ட் என்ற கடவுள்களால கைவிடப்பட்ட ஒரு தீவு. இங்க ராத்திரியானா யார் வழியில இருந்தாலும் செத்துடுவாங்க. இப்படி ஒரு கொடூரமான இடத்துக்கு இந்த இரவு நேரத்துல இந்த பிஞ்சு குழந்தை எப்படி வந்திருக்கும்னு இவங்க எல்லாருக்குமே ஒரே யோசனை. ஆனா இந்த தாத்தாக்களுக்கும் அந்த குட்டி பேபியை வளர்க்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அப்போன்னு பார்த்து சடார்னு ஒரு பாட்டி என்ட்ரி கொடுத்து, இவனை நான் தான் கரையில இருந்து தூக்கிட்டு வந்தேன், சோ நானே இவனை வளர்த்துக்கிறேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம குட்டி பேபிக்கு குயின்மூன்னு பேரும் வைக்கிறாங்க. இந்த குட்டி குயின்மூ தான் நம்மளோட ஹீரோ. நம்ம குட்டி ஹீரோ வளரேக பண்ற சேட்டைகளை பார்க்கணுமே, எம்மா போதுண்டா சாமின்னு நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு தோணிடுது. பார்த்தா அவங்க பேருக்கு தான் தாத்தா பாட்டி, பட் எல்லாருமே ஒவ்வொரு விதமான கலைகள்ல கோட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இங்க கலைகள்னு நான் சொல்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போர் திறமைகளை வச்சிருக்காங்க. நம்ம குட்டி ஹீரோ இப்ப கொஞ்சம் வளர்ந்துடுறாரு. நம்ம ஹீரோ தாத்தாவை பார்த்து, ஏன் தாத்தா, ஏன் இரவு நேரம் வெளியில நிக்க கூடாது, அது மனுஷங்களை சாப்பிடும்னு அப்படின்னு ஏதோ அதுன்னு சொல்றீங்களே, அப்படி அது என்னதுன்னு கேட்க, இப்படி தட்டு தடுமாறி கேக்குற நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம வில்லேஜ் சீஃப் தாத்தாவும், இங்க பார் குட்டி பையா, இது கிரேட் வேஸ்ட்லேண்ட், இங்க நீ நினைச்சு பார்க்கவே முடியாத மர்மங்கள் புதஞ்சிருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி தாத்தா, நான் போய் மாடு மேய்ச்சிட்டு வரேன்னு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ போனதும் அந்த பாட்டி வில்லேஜ் சீஃப் கிட்ட, நம்ம மோர் சாதாரண குழந்தை ஒண்ணு பயமா இருக்கு சீஃப், அவனுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான சக்திகளுமே அவேக்கன் ஆகலைன்னு சொல்ல, 4 ஸ்பிரிட் பீஸ்டோட பிளட்டையும் கண்டுபிடிச்சா அது நம்ம மோரோட அவேக்னிங்க்கு ஹெல்ப் ஆயிருக்கும்னு வில்லேஜ் சீஃப் சொல்றார். இங்க அவேக்னிங்னு அவங்க சொல்றது நம்ம ஹீரோக்கு இன்னும் எந்த விதமான சக்திகளுமே தெரிய தொடங்கல. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மாடை காட்டுல மேய விட்டுட்டு அப்பாடான்னு சாஞ்சு படுத்திருக்க, திடீர்னு பார்த்தா எல்லா குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸும் பயந்து எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்னு நம்ம ஹீரோவும் மாடை கூட்டிட்டு கிளம்ப, அந்த மாடு நம்ம ஹீரோவை தூக்கி எறிஞ்சிட்டு எதிர் திசையில ஓட, நம்ம ஹீரோவும் பின்னால ஓடிக்கிட்டே இங்க வந்துட்டு இருட்ட போகுது, அப்புறம் தாத்தா பாட்டி பேசுவாங்கன்னு சொல்ல, திடீர்னு ஒரு கேர்ள் வாய்ஸ், என்ன காப்பாத்து குயின்மோ, என்ன காப்பாத்து. நம்ம ஹீரோக்கா, என்னடா இது, எங்க இருந்து இந்த வாய்ஸ் கேக்குதுன்ற மாதிரியே ஒரே யோசனையா இருக்கு. சரின்னு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா, அது அந்த மாடு கிட்ட இருந்துதான் வந்துகிட்டு இருக்கு. சரின்னு நம்ம ஹீரோவும் அந்த மாடு கிட்ட போக, அந்த மாடு ரொம்பவே புத்திசாலித்தனமா நம்ம ஹீரோவை பார்த்து, ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த சில்வர் கலர் ஊசியை மட்டும் என் தலையில இருந்து எடுத்து விடுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச, நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்த்தா அது அந்த பாட்டியோட தைக்கிற தையல் ஊசி மாதிரி இருக்கு. சரின்னு நம்ம ஹீரோவும் அந்த ஊசியை எடுத்ததும் அந்த மாட்டை கிழிச்சுக்கிட்டு ஒரு பேய் மாதிரி இருக்கிற பொண்ணு வெளியே வாரா. வந்த அந்த பேயும் நம்ம ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் கொல்ல போறான்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்க சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவை அந்த வில்லி கிட்ட இருந்து நம்ம நொண்டி தாத்தா காப்பாத்திடுறார். ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல இவரை ஹீரோ லேம் கிராண்ட்ஃபான்னு தான் கூப்பிடுவான். ஸோ அதனாலதான் நானும் நொண்டி தாத்தான்னு மென்ஷன் பண்றேன். பார்த்தா கூடவே நம்ம பாட்டியும் வந்திருக்காங்க. பாட்டிய பார்த்ததும் பார்க்கணுமே அந்த வில்லியோட ஃபேஸ, சும்மா பயத்துல பேச்சு மூச்சையே காணும். நம்ம பாட்டி ஒரு தையல் ஊசியால அவ நெத்தில ஒரு குத்து தான் விடுவாங்க. பில்லி க்ளோஸ். நம்ம பாட்டி ஒன்றும் சாதா பாட்டி இல்லைங்க, ரொம்பவே டேஞ்சரஸ். இப்ப புரியுதா இந்த சீரீஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு. இங்க கட் பண்ணி நம்ம வில்லேஜ் சீஃபையும் பாய்சன் செய்யற தாத்தாவையும் காட்டுறாங்க. அப்ப அந்த பக்கமா நம்ம ஹீரோ வர பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் 4 விதமான மிதிக்கல் பீஸ்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த 4 மிருகங்களையும் கொண்டு அதோட பிளட்டை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட ஒவ்வொன்னா கொடுத்து குடிக்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் இப்ப வரைக்கும் எந்த விதமான பவர்ஸுமே எவர்க்கன் ஆகலையே, அதனாலதான். ஆனா இந்த 4 மிதிக்கல் பீஸ்டும் தான் டாப் மோஸ்ட் பவர்ல இருக்கிறவங்களோட ஸ்பிரிச்சுவல் சக்தியா இருக்கும்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அப்ப என்னோடது இந்த 4ல எதா இருக்கும்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறா. அப்ப அவங்களும் அந்த 4 மிதிக்கல் பீஸ்டோட ரத்தத்தையும் ஒவ்வொன்றா குடிக்க சொல்ல, நம்ம ஹீரோவா அந்த ஒவ்வொரு பிளட்டையும் குடிச்சிட்டு படுற பாடு இருக்கே,
அப்பப்பா சொல்லி மாளாது. இந்த 4 மிதிக்கல் பீஸ்டோட ரத்தத்தை குடிச்சும் நம்ம ஹீரோக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் ஏற்படலைன்னு தோணின நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு, அச்சச்சோ, அப்ப இவன் ஒருவேளை நார்மலான குழந்தையா இருப்பானோன்னு சந்தேகம் வந்துடுது. உடனே இத பார்த்த வில்லேஜ் சீஃபும், நம்ம மோர் சாதாரணமானவன் இல்ல, அவன்கிட்ட இந்த 4 மிதிக்கல் பீஸ்டோட பவரும் கலந்திருக்குன்னு சொல்ல, இது டாமினரிங் பொடியான்னு எல்லாரும் ஒரே அடியா வாய பிளக்குறாங்க. அப்புறம் நம்ம வில்லேஜ் சீஃபும் டாமினரிங் பொடியை ஈஸியா அடையிறது கஷ்டம், இவன் இன்னுமே நிறைய பிளட் குடிச்சாதான் அதை அவேக்கன் பண்ண முடியும்னு மற்றவங்களும் நாளையில இருந்து நம்ம ஹீரோக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம பாய்சன் தாத்தாவையும் வில்லேஜ் சீஃபையும் மறுபடியும் காட்டுறாங்க. டாமினரிங் பொடியா, அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியாதேன்னு பாய்சன் தாத்தா கேட்க, அதுக்கு நம்ம வில்லேஜ் சீஃபும், நம்ம போன அப்புறம் மோர் பாவம் தனியா கஷ்டப்படுவான்னு சொல்ல, நம்ம பாய்சன் தாத்தா கேட்ச் பண்ணிடுறார். அப்ப வில்லேஜ் சீஃப் சும்மா டாமினரிங் போதி அது இதுன்னு உருட்டி இருக்காருன்னு. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தங்களும் தாங்க எந்தெந்த கலைகள்ல ஸ்பெஷலிஸ்டோ அதை நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணு விடாம சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லி கொடுக்கும் போதுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம நொண்டி தாத்தா ரொம்ப ஸ்பீடு, அப்ப யாரு அவரோட ஒரு காலை வெட்டி இருப்பாங்க? நம்ம சாமியார் தாத்தாவோ ரொம்பவே ஸ்ட்ராங், அப்ப யாரு அவரோட ஒரு கையை வெட்டி எடுத்திருப்பாங்க? நம்ம புச்சர் தாத்தா, அவரோட கத்தி ஸ்பீடுக்கு முன்னால யாருமே நிக்கலாதே, அப்ப அவரை யாரு அரைவாசியா வெட்டி இருப்பாங்க? கண்டிப்பா இது எல்லாருமே அவங்களோட எதிரிகளாத்தான் இருக்கும். நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகணும், என்கிட்ட தான் டாமினரிங் பாடி இருக்குல்ல, நான் அவங்க அளவு ஸ்ட்ராங் இல்லைன்னாலும் அவங்க எல்லாரையுமே பாதுகாக்க நான் எல்லா முயற்சியும் செய்வேன்னு உறுதி எடுக்கிறான். பாத்தீங்களா, இதுதான் ட்ரூ லவ்ன்றது. நம்மள பாதுகாக்கிறவங்கள நாம பாதுகாக்கணும்ன்ற உணர்வு தான் உண்மையான லவ். சரி சரி, கதைக்கு வருவோம். இங்க கட் பண்ணி நமக்கு அந்த பாட்டி நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு காட்டுக்கு போறத காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட, மோர் தையல் கலையோட சம்பந்தப்பட்ட கலையத்தான் நான் உனக்கு இப்ப சொல்லி தர போறேன்னு கிளாஸ ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு உயிருக்குமே 2 விதமான உடை இருக்கு. ஒண்ணு அதோட உடம்பு, அது உயிர் மற்றும் சதை ரத்தத்தினால் ஆனது. 2வது அந்த உடம்போட இணைஞ்சு இருக்கிற நிழல்ன்றாங்க. நம்ம ஹீரோக்கா சுத்தமா ஒரு மண்ணும் புரியல. அப்ப அங்க குளத்துக்கிட்ட இருக்கிற மாய மானோட நிழலை அவங்க தையல் ஊசியால கேப்சர் பண்ணிடுறாங்க. இது ஒரு மாய வித்தை மோர், இதோட ஷேடோவை வச்சு உனக்கு ஒரு கோட் ரெடி பண்றேன் இப்பன்னு சொல்ல, அத போட்ட ஹீரோவும் உடனே அந்த மாயமானா மாறிடுறான். அப்ப அங்க இது செலஸ்டியல் டீமன் கிராஃப்ட் ஆச்சுன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா ஒரு 5 பேர் கொண்ட குழு நம்ம பாட்டியையும் ஹீரோவையும் சுத்து போடுறாங்க. நம்ம பாட்டி, மோர் பயப்படாத, இந்த உலகத்துல கனப்பேர் மனித தோல் போர்த்தின டீமன்ஸ் மான்ஸ்டர்ஸ் தான், இந்த மேஜிக்கை நீ பயன்படுத்துறதன் மூலமா அவங்கள வேறு பிரிக்க கத்துப்பேன்னு சொல்லிட்டு ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இவங்க எல்லாருமே யாங்காங் செக்ட்ல இருந்து வந்திருக்காங்க. யாங்காங்ன்ற ஒரு குழு. மோர், இவங்களால என்ன தொடக்கூட முடியாது, பட் நீ சேஃபா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஓடுமோரன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பாட்டி சொல்ல தட்டாம அச்சா பிள்ளையா கடகடன்னு ஸ்பீடா ஓட ஸ்டார்ட் பண்ணு. நம்ம பாட்டிய பாக்கணுமே செம்ம கெத்தா தனியா நின்னு 5 பேர் கூட சண்டை போடுறாங்க. இந்த 5 பேரோட 5 மாணவர்கள் நம்ம ஹீரோவை துரத்திட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை விடாம அந்த 5 பேரும் தாக்கினதுல நம்ம ஹீரோ அந்த மாயமானோட தோளுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். இவங்க வில்லேஜுக்குள்ள வந்தா அங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே ஆபத்து நினைச்ச ஹீரோ அவங்க எல்லாரையுமே நொண்டி தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சொர்க்கத்தையே திருடும் கால்களின் ஸ்பீடை யூஸ் பண்ணி தடை செய்யப்பட்ட பகுதிக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோவை பின்தொடர்ந்து வர எதிரிங்களும் நம்ம ஹீரோ விரிச்ச வேலையில வசமா சிக்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே சிக்கிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய கிங்காங் குரங்கு சடார்னு மலையில இருந்து எழும்பா, பார்த்தா அங்க அதோட தலையில மங்கி கிங் வூகாங்குக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறது யாரு? நம்ம ஹீரோல. அது நம்ம ஹீரோவை பார்த்து கத்தின கத்துல ஹீரோ தொப்புன்னு விழ, இங்கால எதிரிங்க, அங்கால பெரிய குரங்கு. சப்பா, நம்ம ஹீரோ ரொம்ப பாவம். அந்த குரங்கு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்தவங்கள பார்த்து சாவுங்கடான்னு கத்த, அப்பதான் அவங்களுக்கு புரியுது, என்னடா இது பொத்திசாலியான குரங்கா இருக்கேன்னு. அநியாயத்துக்கு ஆச்சரியப்படுறதோட அதோட பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு ஊகிக்கிறாங்க. அதோட சரி, எப்படியும் இந்த குரங்க கூட மோதி ஜெயிக்க முடியாது, எஸ்கேப் ஆயிடுவோம், ஹீரோவை அப்படியும் அது போட்டு தள்ளிடும்னு தப்பு கணக்கு போட்டுட்டு எஸ்கேப் ஆவோம்னு பார்க்க, நம்ம ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறத பார்க்கணுமே. சப்பா முடியலடா சாமி,
பார்த்தா அந்த எதிரி கேங்ல இருக்கிற ஒருத்தி நம்ம ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவ ஒன்னும் சாகலைன்னு கத்த, நம்ம ஹீரோ அந்த பெரிய குரங்கு கிட்ட தப்பிச்சு அந்த மானோட சத்தத்தை போட அந்த மாயமானும் வந்து ரத்த கண்ணீர் வடிக்குது. நம்ம குரங்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா அதுதான் இதுங்களோட தலைவன். சோ இப்ப அந்த குரங்கு இவங்கள துரத்த ஸ்டார்ட் பண்ண இவங்களும் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. பயப்பிள்ளைங்க இங்கால வந்த அப்புறமும் ச்சே அவனை போட்டு தள்ள முடியலைன்னு ஃபீல் பண்ண அந்த கூட்டத்துல இருக்கிறவ சொல்றா, நான் ஹீரோவை கண்டுபிடிக்க என்னோட பவரை யூஸ் பண்ணி ட்ரெக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறேன்னு கண்டுபிடிச்சிட எல்லாருமே நம்ம ஹீரோவை தேடி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவா அடைச்ச இந்த பக்கிங்களோட டைமை வேஸ்ட் பண்ணதால இருட்ட போறத மறந்துட்டனே. பாட்டி சொன்ன மாதிரி சரியான கடவுளோட சிலை இருக்கிற இடத்தை நோக்கி போயே ஆகணும். மிருகங்கள் தான் அதை உனக்கு காட்டும்னு சொன்னதை நினைச்சு அதுக்கு பின்னாடியே செம ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நம்ம பாட்டி அந்த 5 பேரையுமே ஈஸியா போட்டு தள்ளிடுறாங்க. ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் இந்த அனிமி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. அதோட மறக்காம பிடிச்சிருந்தா ஒரு லைக்கம் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட வாங்க காய்ஸ், எபிசோட்குள்ள சட்டு புட்டுன்னு போகலாம். இன்னும் நம்ம ஹீரோவோட அட்ரோசிட்டிஸ் இருக்கு பார்க்கணும்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கோல்ட் கலர்ல ஜொலிக்கிற கதவுக்குள்ள போகணும். அதுதான் நம்ம பாட்டி சொன்ன அந்த கடவுளோட சிலை இருக்கிற பாதுகாப்பான இடமா இருக்கும்னு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க பின்னாடியே நம்ம ஹீரோவோட எனிமி கேங் துரத்திட்டு வரானுங்க. இவனுங்க ஹீரோக்கு பின்னால வரப்போ அந்த இருள் சொல்றத கவனிக்கல போல. அதோட இந்த இருள் சாபத்தை பத்தியும் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே வெளியாட்கள் தானே. சோ அதனாலேயே பின்னால ஸ்லோவா வந்த அவனுங்க கேங் மெம்பர்ஸ்ல 2 பேர் அவுட். அப்ப இப்ப கடைசியா 3 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகிறப்போ அங்க இருக்கிற மிதிக்கல் கிரீச்சர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ரெடி ஆகுறத பார்த்து அடக்கி வாசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அவங்க தாத்தா பாட்டி சொன்னது நினைவுக்கு வருது. அது என்னதான் இந்த மிருகங்கள் ஒண்ணுக்கொன்னு எதிரியா இருந்தாலும் இந்த இடத்துல சண்டை போடாம ஒத்துமையா இருக்கும். அதோட அதுங்க மனுஷங்களை விட பாதுகாப்பு தரக்கூடியதுன்னு. இங்க பார்த்தா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம ஹீரோவை காணுமேனு பதட்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க அந்த 3 எதிரிங்களும் சும்மா இருக்காம அங்க இருக்கிற எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அவங்க கண்ணுல கணக்க எலும்பு கூடுகள் தவம் செஞ்சிட்டு இருந்த போகிற மாதிரி இருக்கு. அந்த எலும்பு கூடுகளோட கையில எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான பொக்கிஷங்கள் இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை போய் எடுக்க சொன்னா எடுக்க போனவன் அந்த எலும்பு கூட்டோட கையாலேயே கொடூரமா செத்து போயிடுறான். இப்பன்னு பார்த்து இவனுங்க பண்ணின கூத்தால அந்த இருள் அரக்கன் உள்ளுக்க வர எல்லா மிருகங்களும் பயந்து அந்த எலும்பு கூடுகளுக்கு பின்னால போய் மறைஞ்சுக்குதுங்க. திடீர்னு பார்த்தா அந்த எல்லா எலும்பு கூடுகளுக்கும் உயிர் வந்து 2 சக்தியும் மோதிக்க ஸ்டார்ட் பண்ண அப்ப அந்த சண்டையில இருந்து வந்த சக்திய நம்ம ஹீரோ தன்னோட கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறான். ஒரு வழியா கொஞ்சமா அவனோட ஆன்ம சக்திய கட்டுக்குள்ள வச்சிருக்கிற மந்திர கட்டை கொஞ்சமா உடைச்சு தன்னோட பவர்ல கொஞ்சத்தை எடுத்துக்கிறான். ஒரு வழியா பொழுதும் விடிஞ்சிடுது. இருளரக்கனும் போயிடுறான். மறுபடியும் அந்த எலும்பு கூடுகள் எலும்பு கூடாயே மாறுது. நம்ம ஹீரோவும் அந்த எலும்பு கூடுகளுக்கு நன்றி சொல்லி கும்பிட இத கவனிச்ச அந்த எதிரிங்க 2 பேரும் உன்னை கொல்ல போறோம்டாண்டு கத்திய நிற்றதோட இந்த சீரீஸோட பார்ட் 1 முடியுது. ஓகே, இந்த சீரீஸோட பார்ட் 1 முடிஞ்சது. இந்த அனிமி எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. அதோட மறந்துடாம லைக் முக்கியம் பிகிலு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. Until then, bye from உங்கள் கீர்த்தி.